ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோ என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வின்டர் சீசனுக்கு நான் என்னென்ன ஸ்கின் கேர் ஸ்டப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணேன்றதை வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் வந்துட்டு ஒரு ஆயிலி ஸ்கின், நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ குயிக்காக வந்து நம்ம வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கின் கேர்னா ஒரு பேசிக்காக ஒரு இன்ட்ரோ வந்து கொடுத்துறேன். கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ அது கூட வந்து சேர்த்து நம்ம வந்து சன்ஸ்கிரீனும் வந்து யூஸ் பண்ணிப்போங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் நாம ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கான ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஸ்கின் கேர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல, நீங்கள் பிகினராக இருக்கீங்க, பட் எனக்கு ஸ்கின் கேர் வந்துட்டு சொல்லிக் கொடுக்க ஒரு நல்ல கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நான் நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் கிளென்சிங்க்கு இந்த ஒரு கிளென்சர் தான் நான் இப்போ வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயாவோட ஆரஞ்ச் பீல் கிளென்சர். இதில் நமக்கு ஆரஞ்ச் பீல் ப்ளஸ் வந்து ஹனி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது ஸ்கின்ல இருக்க டெட் ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை ஜென்டலாக வந்து கிளென்ஸ் பண்ண போகுது. அதுதான் இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப மைனூட்டாக வந்துட்டு நம்மளோட ஸ்கின்ல இருக்க டேனையும் வந்து ரிமூவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்துட்டு காலியே பண்ண போகிறேன் ஃபுல்லாகவே. ஸோ கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு மேபி இது ஒர்க் ஆச்சா இல்லையான்றதை வந்து நான் என்னோட எம்டி வீடியோவில் வந்துட்டு நான் வந்து இதை பற்றி ஃபுல்லாக ரிவ்யூ வந்து நான் அது சொல்வேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக ரொம்ப ஸ்கின் ஆயிலியாகவும் இல்லை, ட்ரையாகவும் இல்லை, ரொம்ப ரெண்டுமே சேர்த்து ஒரு மாதிரி காம்பினேஷன் ஸ்கின் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கு எனக்கு இந்த கிளென்ஸ் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்துட்டு ஃபோம் அந்த அளவுக்கு கிடையாது, ரொம்பவே மைனூட்டான ஃபோம்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு என்னோட ஸ்கின் ட்ரை ஆக்காமல் ரொம்பவே ஜென்டலாக வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கரண்ட்டாக இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீரம் போயிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பில்கிரிம்லேருந்து நயாசினமைட் அண்ட் ஹைலரானிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு அதை விட்டுட்டேன். நயாசினமைட் சீரம் எப்படி யூஸ் பண்ணணுன்றதே தெரியாமல் வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட் வந்து ஃபுல்லாக வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை பற்றி பேச வேண்டாம். ஸோ அதனால நிறைய டேமேஜஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை விட்டுருங்க. அதை யூஸ் பண்ணி அது அப்புறமேக்கா அது அப்படியே போயிடுச்சு. இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரமும் வந்து யூஸ் பண்ணாமல் இது வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ தான் ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 3 to 4 days தான் ஆகுது. இந்த பிக்சல்லேருந்து விட்டமின் சி வந்துட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை பற்றி வந்துட்டு பெருசாக எனக்குமே நாலேஜ் இல்லை. நான் இப்போ தான் வந்து வாங்கி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோட டே டு டே ஸ்கின் கேர் வந்து அது ஒரு ஸ்டஃப்பாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒன்றும் இல்லை, இது வந்து பிக்சலோட ஜூவே சீரம் வந்துட்டு 10% வந்து விட்டமின் சி வந்துட்டு இருக்கு. ஸோ ஹைலரானிக் ஆசிடுமே அந்த இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து நம்மளோட ஸ்கின்னை வந்துட்டு பிரைட்டன் பண்ண போகுது, அதே சமயத்தில் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்துட்டு ஹைட்ரேஷனும் வந்து பண்ண போகுது. ஸோ இது ரெண்டுமே சேர்த்து தான் இந்த ஒரு சீரமில் இருக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஹைலரானிக் வந்து பேசிக்காக இருக்கனால நம்மளோட ஸ்கின்க்கு வந்து ஒரு நல்ல ஹைட்ரேஷன் கிடைக்கும். ப்ளஸ் விட்டமின் சி இருக்கனால க்ளோ ப்ளஸ் வந்து ஸ்கின் பிரைட்டனும் வந்து பண்ண போகுது. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. பிரைட்டன்னாலும் ஒயிட்டிங்னாலும் ஒன்று கிடையாது. பிரைட்டிங்ன்றது வேற, ஒயிட்டிங்ன்றது வேற. பிரைட்டன் மீன்ஸ் ஸ்கின் ரொம்பவே டல்லாக இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் இது பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி ஸோ பிரைட்டாக க்ளோவியாக இப்படி தான் வந்து காட்டும். பிரைட்டிங்னா ஒயிட் ஆகிடும் அப்படின்ட்டு வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. அப்படி புரிஞ்சுக்காதீங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்கின் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச ஆல் ஸ்கின் டைப்னா சென்சிட்டிவ் ஸ்கின்லாம் வந்து இதை பிளைண்டாக நம்ம யூஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம்னாலே ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வந்து யூஸ் பண்ணணும். மேபி இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு செட் ஆகலாம், செட் ஆகாமலையும் போகலாம். ஸோ அதுக்காக தான் நீங்கள் ஸ்கின் கேர்லாம் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, சீரம் நான் அதுக்குள்ளவே வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் சீரம்லாம் வந்துட்டு ரொம்ப நீங்கள் ஒரு 2 years வந்துட்டு ஸ்கின் கேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சீரம்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சீரம்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸ்கின் கேருக்கு பேசிக்காக இருக்கீங்க அப்படின்னா சீரம் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டவே வேண்டாம். வெறும் கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங், சன்ஸ்க்ரீன் இது மட்டுமே வந்து போதும். இதை வச்சு வந்துட்டு நீங்கள் சூப்பராக உங்களோட ஸ்கின் கேர் வந்து ஃபாலோ பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா வாங்கி ட்ரை பண்ணுங்கள். பட் பொறுமையாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். வாங்கின உடனே ரொம்ப சீரம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு இந்த மாதிரி பர்சன்டேஜ் வந்து அதிகமாக கொடுத்துப்பாங்க. 10%, 20% அந்த மாதிரி தான் கொடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்காமல் 2%லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரியான சீரம்ஸ்லாம் வந்து வாங்கி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு எஃபெக்டிவ் அதிகமாக இருக்காது. ஸோ அதனால சொல்கிறேன், அதுமாதிரி நோட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு இடத்துல. ஸோ வந்துட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசிங்க்கு நான் இந்த பான்ஸோட
லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். என்னோட சேனல் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். ஸோ இது தனியாக நான் ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைலரானிக் ஆசிட் வந்து கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் நம்மளோட ஸ்கின்னை வந்துட்டு ஹைட்ரேட் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சூப்பர் லைட் ஜெல். ஸோ ஒரு ஜெல் பேஸில் இருக்கிற மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர். நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க, காம்பினேஷன் ஸ்கின் டைப்லலாம் வரீங்க அப்படி இந்த ஒரு பர்டிகுலர் மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பாக வந்து போகலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு வாட்டர் பேஸ்டான ஒரு மாய்ஸ்சரைசர். அது மட்டும் இல்லாமல் ஜெல்லாகவும் இருக்குது. சீக்கிரமாக நம்மளோட ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகிடும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் போட்டோன்னே ஒரு மாதிரி க்ரீஸியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு பர்டிகுலர் மாய்ஸ்சரைசர் வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நானும் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையன்றதை. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு ப்ராடக்ட் பற்றி பேச. அதுக்கு மேலே வந்து வேறு எதுவும் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஆக்வாலஜிக்காவோட D10 UV சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்துட்டு ஒரு லாஸ்ட் 6 to 7 months அதுக்கு மேலே வந்து ஆக போகுது. ஸோ அதுக்கு மேலே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு சன்ஸ்க்ரீன். இதில் வந்து பார்த்திங்கன்னா செரி டொமேட்டோ ப்ளஸ் வந்து ஹைலரானிக் ஆசிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைலரானிக் ஆசிட் இதுலேயுமே வந்துட்டு இருக்குது. அஃப்கோர்ஸ் என்னோட ஸ்கின்னை வந்துட்டு ஹைட்ரேட் பண்ணுறதுக்காக தான் ஹைலரானிக் ஆசிட் இருக்கிற மாதிரியான ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை டேன்லேருந்து ரிமூவ் பண்ணி ஹைட்ரேட்டும் பண்ண போகுது. SPF 15 PA 4+ வந்து கொடுத்துருக்காங்க. UVA UVB ரெண்டுமே வந்துட்டு இதை வந்து கண்ட்ரோல் பண்ண போகுது. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா நமக்கு ப்ளூ லைட் ப்ரொடெக்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இதுவுமே ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் தான். நீங்கள் வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா வந்து தெரியும். நீங்கள் ஆல் டைப் தான் இது. நீங்கள் என்ன டைப்பில் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இந்த சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணலாம். வாட்டர் பேஸ்ட் ஜெல் பேஸ்டான ஒரு சன்ஸ்க்ரீன் தான். நம்மளோட ஸ்கின்ல வந்துட்டு குயிக்காக வந்து அப்சர்வ் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு ஃபார்முலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரீம் பேஸ்டு மாதிரி இருக்கும். பட் நம்மளோட ஸ்கின்ல போட்டுன்னு அப்படியே மெல்ட் ஆகி நம்மளோட ஸ்கின்குள்ளே போய் எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்ச ஒரு சன்ஸ்க்ரீன் இது. ஜஸ்ட் ஐ ஷோ யூ. ஓகேவா? இது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா க்ரீம் பேஸில் இருக்குல்ல. ஆக்சுவலாக இந்த கிளைமேட்டுக்கு அப்படி இருக்குது. கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக திக்கியாக இருக்குது. பட் ஆனால் ட்ரஸ்ட் மீ இது ஃபுல்லாகவே இந்த வாட்டரியான ஒரு சன்ஸ்க்ரீன். எனக்கு இந்த சன்ஸ்க்ரீன் ரொம்ப பிடிக்கும். ஸ்கின்ல போட்ட உடனே அப்படியே நம்ம ஸ்கின்குள்ளே வந்துட்டு ஒரு மேஜிக் மாதிரி மறைஞ்சிரும். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இங்கேயும் இங்கேயும் லைட்டாக இங்கே வந்து க்ளோ மட்டும் இருக்குது. ஸோ ஹைலரானிக் ஆசிட் இருக்குன்றனால கொஞ்சம் நல்லா நரிஷ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை பார்க்க கொஞ்சம் க்ளோவியாக காட்டுது. ஸோ எனக்கு அந்த சன்ஸ்க்ரீன் ரொம்ப பிடிக்கும். ஸோ வேறு இதை விட தாண்டி எனக்கு ஒரு நல்ல பெஸ்ட் சன்ஸ்க்ரீன் கிடைக்கிற வரைக்குமே நான் இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ ஏன்னா அவ்வளோ எனக்கு பிடிச்ச ஒரு சன்ஸ்க்ரீன். பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல? ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்மள மாதிரியான ஆயில் ஸ்கின்க்கெலாம் இந்த ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணுறதுன்றதே ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா எதை போட்டாலும் நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்பவே வந்து இன்னும் டல்லாக்கி விட்டுரும். அதுவும் டஸ்கி ஸ்கின் டோன்னா சுத்தமாக சொல்லவே வேணாம். அது பார்க்கவே வந்துட்டு இன்னும் 2-3 டோன் வந்துட்டு பிளாக் ஆகுற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரியான நமக்கு செட் ஆகக்கூடிய மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன்லாம் கிடச்சிது அப்படின்னா நாமளுமே வந்துட்டு அதெல்லாம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இதுதான் என்னோட சன்ஸ்கிரீன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இந்த ஒரு வின்டருக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட்டும் அதை நான் சொல்லிடுறேன். இந்த வேஸ்லினோட கொக்கோ லிப் பாம் தான். இது வந்துட்டு கரண்ட்டாக நான் யூஸ் பண்ணுற ஒரு லிப் பாம். பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா வின்டர் டைம்லலாம் நம்மளோட ஸ்கின் எந்த அளவுக்கு ட்ரை ஆகுதோ அதே மாதிரி நம்மளோட லிப்ஸுமே வந்து ட்ரை ஆகும். அதையுமே நம்ம வந்துட்டு கொஞ்சம் நல்லா மாய்ஸ்சரைஸ்லாம் போட்டு நம்ம நரிஷ் பண்ணி வச்சோன்னா பார்க்க வந்து க்யூட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இதை ஒன்றுத்தையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்துட்டு லிப் பாம் யூஸ் பண்ணாத ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லிப் பாம் வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் தான் நான் இப்போ கரண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டு ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு குட்டி பெல் பட்டன் இருக்கும். அதையும் வந்து கிளிக் பண்ணி அவங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் போட்ட வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ பார்க்கலாம். பாய்.